Hello friends, welcome back to our video. So இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Quick Internet Security Essentials. So இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. So இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். So நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா Kaspersky கீ தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். So Kaspersky கீ வந்து ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு. So இதை விட வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. So இதோட வேற ஏதாவது ஆன்டிவைரஸ் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டாங்க. So அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா McAfee வந்து தோணுச்சு. So McAfee-யா Quick Key அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே தோணுச்சு. So Quick Key வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம Quick Key இருந்து நீங்க பாத்துறோம். So Quick Key Internet Security. So இதை வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ஒரிஜினலா நம்ம வாங்கி இருக்கோம். So இதோட பிரைஸ் என்ன, இது எப்படி நான் பை பண்ண, எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கீ ஆக்டிவேட் பண்றது, சோ எல்லாமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்க பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த கீ நம்ம யார்கிட்ட வாங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா getsoftwarekeys.com. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வெப்சைட் நமக்கு வந்து ஆன்டிவைரஸ் கிடையாது. ஸோ எல்லா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து இந்த Quick Key வர்றது. Quick Key இன்டர்நெட் செக்யூரிட்டி எசன்சியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். தென் பேக்கில் நமக்கு வந்து Quick Key இன்டர்நெட் எசன்சியல், malware ப்ரொடெக்ஷன், ransomware ப்ரொடெக்ஷன், ப்ரௌசிங் அண்ட் ஃபிஷிங் ப்ரொடெக்ஷன், சேஃப் பேங்கிங், அதுக்கப்புறம் இமெயில் ப்ரொடெக்ஷன், அதுக்கப்புறம் வைஃபை ஸ்கேனர், ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தா 999 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரைஸ் கிடையாது. ஸோ ஃபைனலாக பார்க்கலாம். ஓகே, உள்ளே நமக்கு ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் Quick Key-யோட இன்ஸ்டாலேஷன் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓரமாக வச்சிடலாம். ரெண்டாவது நமக்கு வந்து இப்போ சின்னதாக இன்னொரு பேக்கேஜிங் வந்துருக்கு. ஸோ இந்த பேக்கேஜிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Quick Key செக்யூரிட்டி எசன்சியல் கொடுத்துருக்காங்க. உள்ளே நமக்கு ஒரு சிடி இருக்குது. ஸோ கைஸ் இப்போ இந்த சிடி வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து பண்ண Quick Key சிடி. ஸோ இந்த சிடிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பரம் போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வெளியே வந்து பண்ணால் சிடியோட கீ என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் செக்யூரிட்டி Kaspersky வருது. இன்டர்நெட் செக்யூரிட்டி எசன்சியல் அதுக்கான கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிடியை வந்து பண்ண நம்ம பிசியில் போட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சிடி நம்ம பிசியில் போட்டதுக்கப்புறம் நமக்கு உள்ளே என்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வந்து மேனுவலாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஓகே இல்லை நான் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் 64 பிட் ரெண்டுக்கான ஃபைல் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஓப்பன் பண்ணலாம். 32 பிட்டா 64 பிட்டான்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ரெஜிஸ்டர் நவ்வா இல்லை வந்து ரெஜிஸ்டர் லேட்டரான்னு சொல்லி காட்டும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பை பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் நவ்னு கொடுத்து ஸோ நம்மளோட கீ வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து அதனோட கீ வந்து என்டர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இப்போ நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கீ வந்து வேலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்டு ஃப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா getsoftwarekeys அப்புறம் டீலர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் வந்து யாருக்கு பண்ணுறோம், நம்ம வந்து பர்சனல் யூஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட நேம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துக்குங்க. ஸோ ஏன் கொடுக்குறோன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவேட் ஆகிக்கும். ஸோ இந்த இமெயிலுக்கு இந்த கீ அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட் இமெயில் லாகின் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி எல்லாமே கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து ரெடி டு சப்மிட் யுவர் ஆக்டிவேஷன் ரெக்வஸ்ட்னு வரும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஓகே, அதுக்கப்புறம் வேலிடிட்டி வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்ம 8ஆம் தேதி வந்து பிப்ரவரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து வேலிடேஷன் வந்து இருக்கும். ஸோ 1 இயர்க்கான கீ. ஸோ இப்போ நமக்கு இந்த Quick Key எசன்சியல் பற்றி ஒரு சின்னதாக ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஓகே, ஒன்ஸ் உள்ள ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் இஸ் செக்யூர் வந்து வருது. ஸோ கீழே வந்து த்ரெட் டிடெக்டர் வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மால்வேரோ ransomware வந்துச்சுன்னா அங்கே இதை காட்டும். அதுக்கப்புறம் கீழே ஸ்கேன் ஆப்ஷன், ஸ்கேன் நவ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் ஃபைல்ஸ் எல்லாம் சிஸ்டம்லாம் ஸ்கேன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு ransomware ப்ரொடெக்ஷன், வைரஸ் ப்ரொடெக்ஷன், ஸ்கேன் செட்டிங்ஸ், ப்ரௌசிங் ப்ரொடெக்ஷன், ஃபிஷிங் ப்ரொடெக்ஷன், ஸோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து ஆன் மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ப்ரைவசி, பர்ஃபார்மன்ஸ், ஸோ அதெல்லாம் முக்கியமான செட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் ஃபைல் வந்து ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ எந்த ஒரு ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களால் வந்து லோக்கல் டிஸ்க் ட்ரீ மட்டும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். இல்லை ஒரு பென்ட்ரைவ் மட்டும் எனக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். நீங்கள் பென்ட்ரைவ் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். இதான் வந்து அந்த Quick Key எசன்சியல். நீங்கள் ஜஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் பண்ணி வச்சினாலே போதும், அதுவே வந்து மற்ற எல்லாமே பண்ணிக்கும். ஸோ அப்பப்போ அப்டேட் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண இந்த கீ வந்து யார்கிட்ட வாங்கணும்? ஸோ அவர் வந்து பார்த்தரலாம். ஓகே, இவர்கிட்ட இருந்தால் நம்ம வந்து பண்ண கீ வந்து வாங்கணும். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா getsoftwarekeys.com. ஸோ இந்த வெப்சைட்டில் இருந்தால் நம்ம வந்து பண்ண கீ வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இவங்ககிட்ட வந்து போனால் மேக்ஸிமம் ஆஃப் த ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கேஸ்பாஸ் கே, விண்டோஸ் 10 ப்ரோ, விண்டோஸ் 11 ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து இப்போ டேட்டா ரெக்கவரி, குயிக்கி எசென்சியல், ஆஃபீஸோட 2019 ப்ரோ, ஸோ அடோப்போட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடோப்போட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த குயிக்கில் வந்து எப்படி பை பண்ணுறது? ஸோ பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த குயிக்கிலுக்கான டேரக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்து ₹469. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பை நவுன்னு இருக்கும். ஸோ அந்த பை நவு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் வந்து போகும். செக் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பே நவுன்னு இருக்கும். ஸோ அந்த பே நவ் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பே நவ் கொடுத்ததுக்கப்புறம் பில்லிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் இருக்கும். ஸோ நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் வந்து மறக்காம ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், பேடிஎம், அதுக்கப்புறம் யூபிஐ, கூகுள் பே, ஃபோன்பே, ஸோ எல்லா பேமெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து வரும். ஸோ அந்த ஆர்டர் ஐடி வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கேட்டுக்க முடியும். ஸோ எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த நம்பர் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து இப்போ அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ஐடி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அவரே சொல்லுவார். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்து சென்ட் ஆயிரும். இது புதுசாக வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து இப்போ டிஃபால்ட்டான ஃபைல்ஸ் எல்லாமே ஆன்டிவைரஸு, உங்களுக்கு ஆஃபீஸு, விண்டோஸ்னோட ஓஎஸ் ஃபைல்ஸு, ஸோ எல்லாமே ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அது நீங்கள் உங்கள் வெப்சைட் வந்து போனீங்கன்னா செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் எல்லாமே டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பை பண்ணணும், தென் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறது, பை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி இவங்ககிட்ட வந்து இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னோட கம்மி ப்ரைஸில் எப்படி வாங்குறது வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கேஸ்பாஸ் கீ போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 2019 ப்ரோ, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், ப்ரோமோ கூட இருக்குது. ஸோ கம்மி டிஸ்கவுண்ட்லேயே வாங்கிக்க முடியும். டெடிகேட்டான வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க கான்டெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இவங்க வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாமே இருக்குது. ஸோ டெலகிராம் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸில் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். ஃபேஸ்புக்லேயும் வந்து ஒரு சில ஆஃபர்லாம் ஷேர் பண்ணுவாங்க, அதுலேயும் நீங்கள் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹469. பட் நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தா உங்களுக்கு கொரியர் பண்ணுறாங்க. ஸோ கொரியர் சார்ஜ் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ₹40 வந்து வாங்குறாங்க. இல்லை எனக்கு வந்து போனால் ஜஸ்ட் கீ மட்டும் போதும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அவரே வந்து பணம் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள என்ன கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்களா, இல்லை வந்து இமெயிலில் வந்து நம்ம நோட்ஸில் வந்து ஜிமெயில் ஐடி கொடுத்தோம். ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கோடு சென்ட் பண்ணி விட்டுருவாரு. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் கோட் என்ட்ரு பண்ணி இங்கே ஈஸியாக வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இல்லை நான் கொரியர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ₹499 பே பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹40 வந்து பணம் கூகுள் பேல பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ அவர் ஈஸியாக வந்து கொரியர் வந்து பண்ணிடுவோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் தான் நல்ல சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.